ஹாய் கைஸ், நேற்று ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்தேங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போவேங்க. இன்னைக்கு வந்து மெது வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த உளுந்து வந்து ஊற வச்சிருந்தேன். நான் ஒரு 1 kg கிட்ட உளுந்து வந்து ஊற வச்சிருந்தேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-25 வடை கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பிளான் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, யோகா கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து எதனா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுக்க வேணாம், நம்மளே வந்து ஹெல்த்தியாக எதனா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதாங்க எனக்கு ஞாபகம் வந்தது, எங்கள் பாட்டி வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, உளுந்து சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு கிளிக் ஆனது இந்த உளுந்து வடை தான். அம்மா கிட்ட வந்து நான் கேட்டேன், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் வந்து ஒரு 20-25 வடை கிட்ட வந்து செஞ்சு பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சாண்ட்விச், பர்கர் அப்படிதான் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. வடை எல்லாம் சாப்பிடுவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்படியெல்லாம் இல்லைங்க, பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாவே சாப்பிட்டாங்க. என்ன விட பார்த்தீங்கன்னா அஸ்மாக்கும் ரயானுக்கும் தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்றது 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். 2 பேருக்குமே எதனா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து பசங்களுக்கு எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பா வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து பசங்களுக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. நானும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வாங்க அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ செக் பண்ணிடலாம். அஸ்மாவும் சாப்பிட்டு இருக்கா, ரயானுமே வந்து சாப்பிட்டு இருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் தான் வந்து கொடுத்தமிச்சேன். அதனால 2 பேருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. வடை வந்து நான் 2 பாக்ஸ்ல எடுத்துட்டு போனேங்க. ஒரு பாக்ஸ் வந்து காலி, இன்னொரு பாக்ஸ்ல மட்டும் கொஞ்சமா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.